என்ன விஷயமா இன்னைக்கு வந்து டைரக்டர் சந்திச்சிருக்கீங்க? டைரக்டரை சந்தித்தது வந்து வருகிற வியாழக்கிழமை அமைச்சர் வந்து முத்தரப்பு கூட்டம் கூட்டிருக்காங்க. லாரி உரிமையாளர் சங்கம், குவாரி உரிமையாளர்கள் மற்றும் க்ரஷர் உரிமையாளர் கூப்பிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் நேற்றைய தினம் வந்து க்ரஷர் அசோசியேஷன், ராணிப்பேட்டை குவாரி உரிமையாளர்கள், திருவண்ணாமலை க்ரஷர் உரிமையாளர் சங்கம்னு நேற்றைய தினம் வந்து விலை ஏற்றத்துக்கான பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஒரு 650 ரூபா 700 வித்திருந்த எம்சாண்ட் வந்து 900 ரூபா போட்டு பட்டியல் கொடுத்துருக்காங்க. பீ சாண்ட், அதாவது நைஸாக இருக்கக்கூடிய பூச்சி வேலைக்கான மணல் எம்சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபா இருந்தது 1000 ரூபான்னு வெளியிட்டிருக்காங்க. இந்த விலையேற்றோ எதா டைரக்டரோ இல்லை கனிம வளத்துறையிலிருந்தோ இல்லை அமைச்சகத்திலேருந்து இல்லை அரசோ எதா ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிக்கா, புதிய சட்டம் போட்டால் பார்த்தா எதுவும் இல்லை. அதான் டைரக்டர் இன்றைக்கி கேட்டோம், எதா சட்டம், எதா விலை உயர்வு, எதா க்ரஷரு, எதா மாற்றம் இருக்கான்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் அவர்களே வந்து தற்காலிகமாக இந்த நேரத்தில் இந்த ஆர்டிஃபிஷியலாக இந்த விலை உயர்வு பண்ணியிருக்காங்க. இது எப்படி உயர்வு பண்ணாங்க, இதை தடுத்து நிறுத்தணும். அதே நேரத்தில் இங்கே அமைச்சர் வந்து ஆய்வு பண்ணி ஒரு 120 க்ரஷர் மற்றும் குவாரிகளை நிறுத்தியிருக்காங்க. இதனால் தானாக ஏற்கனவே நிறைய குவாரிகள் வந்து அனுமதி இல்லாத இயக்குது, அவர்களும் தானாக நிறுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் இந்த விலை உயர்வை உயர்த்திருக்காங்க. ஆகவே இந்த விலை உயர்வுக்கும் லாரி உரிமையாளருக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஏன்னா இப்போ டீசல் விலை உயர்வுனால உயர்த்திருக்குதான் சொல்கிறேன். டீசல் விலை உயர்வுனா லாரி உரிமையாளர் சங்கம் அறிவிச்சிருக்கணும். ஆனால் இது க்ரஷர் குவாரி உரிமையாளர்கள் விலையேற்றத்தை அறிவிச்சிருக்கு. ஆகவே இந்த விலை உயர்வை தடுக்க வேண்டும். இதை தடுப்பதற்கு சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் சொன்னோம். அதாவது மணலை வந்து இம்மிடியட்டாக 28 மணல் குவாரிகள் இருக்குது. அதே வந்து மேனுவலாக பழைய முறை இல்லாமல், இயந்திரம் இல்லாமல், 3வது நபர் இல்லாமல் மேனுவலாக ஊர் மக்கள் முன்னிலையில் இந்த மணல் எடுக்கணும். எடுத்து டிராக்டரில் போட்டு வெளியேற்றாந்து கொட்டி அப்புறம் மிஷினில் போடணும். அப்படி பண்ணும்போது நீர் ஆதாரம் பாதிக்கப்படாது, விவசாயி பாதிக்கப்பட மாட்டான், சுற்றுச்சூழல் பாதிப்பில் குறிப்பாக எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இதை குறை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஊர் மக்கள் முன்னிலையில் மணல் எடுப்போம், இதனால் அரசுக்கு வருவாய் வரும், இந்த தட்டுப்பாடு நீக்கப்படும். அதே மாதிரி டேமில் மண் எடுக்க சொல்லி கடந்த அரசு 2024 உத்தரவு போட்டிருக்காங்க, எடுக்க சொல்லி. ஏன் அதை நடைமுறைப்படுத்துங்க. டேமில் இது வரைக்கும் தூர்வாரப்படல. கேரளாவிலே 1 யூனிட் மண் டேம்லேருந்து வெளியேற்றாந்து கூட எல்என்டி போன்ற தனியார் நிறுவனங்கள் வந்து 1500லேருந்து 1600 ரூபா சார்ஜ் பண்ணான். போட்டால் உடனடியாக மணல் டேமில் இருக்கிற மண் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆற்று பகுதியில் பாலாற்றுலலாம் மணலே கிடையாது. இன்னதான் அரசு முயற்சி செய்தால் மணல் இல்லை. அந்த மாதிரி இடத்துல ஆந்திராவிலேருந்து அரசு வந்து மணலை பெற்று கொடுக்கணும். ஏன்னா இப்போது திருத்தனமாக கடத்தி வரப்படுது. 1 யூனிட் மண் 13,000 ரூபா கொடுத்து மக்கள் வாங்குறோம். ஏன்னா 2 வருஷமாக மணல் இல்லை. ஆகவே அதை முறைப்படுத்தணும். அதே நேரத்தில் போர்ட் இருக்கக்கூடிய பகுதியில் மலேசியா மண்ணே சில தனியார்கிட்ட கொடுத்து எடுத்தாந்து இறக்குமதி பண்ணால் விலை குறையும், இந்த எம்சாண்ட் தட்டுப்பாடை நீக்க முடியும். இதுக்கெல்லாம் மேலே இன்றைக்கி டைரக்டர்கிட்ட சொன்னது என்னென்னா, கேரளாக்கோ கர்நாடகாவுக்கு போகிற எம்சாண்டை நிறுத்த வேண்டும். அடியோடு நிறுத்தினா தான் இந்த விலை உயர்வை சரி செய்ய முடியும், இந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியும் சொல்லியிருக்கோம். அதில் பசுமை வரின்னு ஏதோ வசூல் பண்ணி அனுப்புகிறதா சொல்கிறீங்க. அந்த பசுமை வரி எந்த தளத்தில் வசூலிக்கப்படுது, பர்மிட் போடும்போதா, இது மாதிரி சில கேள்வியெல்லாம் கேட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் பதில் வியாழக்கிழமை அமைச்சர் தெரிவிப்பாங்க. மணல் முத்தரப்பு கூட்டத்தில் சில விளக்கங்கள் கிடைக்கும்னு இன்றைக்கி பதில் கொடுத்துருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.